சர்க்கரை வந்துருச்சா உடனே நான் பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறேன், ஏதோ ஒரு கசப்பான ஜூஸை போட்டு போட்டு குடிச்சு இருக்கிற ஸ்பெர்ம்ஸையும் வந்து டெட் பண்ண வச்சுறாங்க. ஏன்னா பல பிரச்சனைகள்னால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விந்தணு குறைபாடுகள் ஏற்படுது. அப்படி விந்தணு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஒலிகோஸ்போமியாவாக இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நான் சொல்லக்கூடிய அதாவது ஒரு சில உணவு குறிப்புகள் மூலமாகவே இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். குறிப்பாக ஆண்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு எசூஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா போன்ற விந்தணு குறைபாடுகள் ஏற்படுது. அதுவும் சின்ன சின்ன வயசு 27 வயசில் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஒரு வருஷத்தில் குழந்தை இல்லை, போய் செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து 1 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லது வந்து ஒரு 32 வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் செக் பண்ணும்போது எசூஸ்போமியா, வேற ஒரு ஆண்கிட்ட போய் விந்தணு டோனார் ஸ்பெர்ம் வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆண்களுக்கான இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உண்டாவதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் ப்ராப்பரான நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறது இல்லை. நல்ல ஹெல்த்தியான நியூட்ரியன்ட் எடுத்தாதான் அந்த சாரம் வந்து ரத்தம் ஆகிய செந்நீருக்கு போய் அப்புறம் ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போய் ஃபைனலாக சுக்கிலம் சொல்லக்கூடிய செமன் வந்து ஃபார்ம் ஆகும். பட் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம அந்த ஆகாரத்தில் ஒரு நியூட்ரியன் டிஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா ஃபைனல் எண்டு ப்ராடக்ட் ஃபார்மே ஆகாது. அது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் உண்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எனக்கு லேட் மேரேஜ் பண்ணால் போதும், நான் சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பொண்ணே கொடுப்பாங்க, நல்ல பொண்ணாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திருமணத்தை தள்ளி தள்ளி போடுறாங்க. அதுக்குள்ளார அவங்களோட ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக ஸ்மோக்கிங்லேயோ, ஆல்கஹால்லையோ அல்லது வேற ஏதாவது பல பெண்களோட தொடர்பு காரணமாகவோ, மாஸ்டர்பேஷன்னாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து தன்னோட சக்தி இழக்கிறாங்க. அதனால் கவுண்டிங் வந்து குறையுது. ஸோ இதை தாண்டி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு காலத்தின் கட்டளை, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக கட்டளை மிகுந்துட்டாலும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கரை வியாதி வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கட்டளை மிகுந்திட்டாலும் காலங்கள் தப்பினாலும் இஷ்டமாம் பாலும் நெய்யும் புளிப்பும் ரத்தமும் மிஞ்சில் வட்டமா முளையார் தங்கள் மயக்கத்தின் கலவையாலும் நெட்டிலை கோரை போலி நீரிலி வந்து ஆகும் தானேன்னு சொல்லி ஒரு சர்க்கரை வியாதி வருவதற்கு ஒரு நாளைக்கு அன்றாட நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டைமோட ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுறது, அதிகமாக பால் புளி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது, ஸோ ப்ளஸ் நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கிறது, அதாவது அவங்களோட சக்தி இழக்கிறதுனாலையும் வந்து டயபெட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா திருப்பி ரிவர்ஸெல்லாம் அவங்களுக்கு வந்து கவுண்டிங்கும் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ லேட் மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே நிறைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வந்துடுது. அப்போ வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் டயபெட்டிக் நியூரோபதி, நெஃப்ரோபதி, ரெட்டினோபதி, ஸோ இந்த மாதிரி நியூரான்ஸ் எல்லாமே, அதாவது நரம்பு செல்கள் எல்லாமே வந்து பாதிப்படைகிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய கவுண்டிங் வந்து குறைஞ்சி போகிறத நம்ம பார்க்க முடியும். இதில் பத்தாத்துக்கு சர்க்கரை வந்துருச்சா உடனே நான் பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறேன், ஏதோ ஒரு கசப்பான ஜூஸை போட்டு போட்டு குடிச்சு இருக்கிற ஸ்பெர்ம்ஸையும் வந்து டெட் பண்ண வச்சுறாங்க. ஏன்னா எல்லா கசப்பான விஷயங்களுக்கும் ஸ்பெர்மிசைட் ஆக்ஷன் இருக்குது, வேப்பிலை, பாகற்காய் இதுக்கெலாம். ஸோ அப்போது இருக்கிற ஸ்பெர்மும் வந்து நில்லாகி அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் குழந்தையின்மை ஏற்படுது. ஸோ இது இல்லாமல் நிறைய மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ ப்ராப்பராக நம்மளோட பாடி, அதாவது ஆண்களுக்கு வந்து விதைப்பை தனியாக இருப்பதற்கான காரணமே நம்ம உடலோட உஷ்ணத்தை விட -1 மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான். உடலோட வெப்பம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகும் போது அந்த விதைப்பையை போய் தாக்கி கவுண்டிங் வந்து ஏற்படுத்துறதும் இல்லை, ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விந்தணு குறைபாடுகள் ஏற்படுது. அப்படி விந்தணு குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஒலிகோஸ்போமியாவாக இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நான் சொல்லக்கூடிய அதாவது ஒரு சில உணவு குறிப்புகள் மூலமாகவே இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செந்நீர், சாரமாகிய உணவு செந்நீருக்கு போய் தான் ஃபைனல் எண்டு ப்ராடக்டாக விந்தணுக்கள் ஃபார்ம் ஆகும். அந்த உணவில் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா காலையில் நவதானிய தோசை எடுத்துக்கலாம். ஸோ நவதானியம் அப்படின்னா இப்போ பொதுவாக 9 வகையான தானியங்களை நீங்கள் கடையில் ரெடிமேடாகவும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணியே விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டடாக எடுத்துக்கலாம். இல்லை வாங்கிட்டு வந்து நவதானியம் 9 தானியங்கள் மிக்ஸ் பண்ணதை ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 6 ஹவர்ஸ் நீங்கள் ஈர துணியில் கட்டி வச்சிங்கன்னா அது ஸ்ப்ரவுட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு ஜீரகம், உப்பு, தேவைப்பட்டால் ஒரு வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே அடை பெசரட் மாதிரி ஊற்றி காலைல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதே போல் டைம் இல்லாதவங்க சத்து மாவு கஞ்சியோ, நேந்திரப்பழ பொடி வந்து இன்றைக்கி கடையில் அவைலபிளாக இருக்குது, அதை கஞ்சி வச்சு குடிக்கிறது. இல்லை ஒரு கையளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, அதாவது பிஸ்தா, பாதாம், வால்நட், ஒரு கையளவுக்கு சீட்ஸ், சாரப்பருப்பு, குக்கும்பர் சீட்ஸு, மெலான் சீட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ், குறிப்பாக இந்த 4 வகையான சீட்ஸையுமே வந்து ஒரு கையளவு, இது ரெண்டையுமே வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் இருந்துச்சு ஒரு 3 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் அதோடய போட்டு
மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா அடிச்சுட்டு அதுலேயே தேவைப்பட்டால் கொஞ்சம் சத்து மாவு கஞ்சியும் கொண்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஷேக் மாதிரி குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு காலைல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அமைஞ்சிரும். அடுத்தது மத்தியானம் வந்து இந்த ஒயிட் ரைஸை கட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை சம்பா, பேரே பாருங்கள் மாப்பிள்ளைங்களுக்கான சம்பா அப்படிங்கிற மாதிரி ஆண்மை குறைவுக்கு அதாவது சரி கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரெட் ரைஸ் அப்படிங்கிறத வந்து டெய்லியுமே நீங்கள் அன்றாடம் சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஓரிரு நாட்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து ரத்தத்தை சுத்தப்படுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது கூட தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு புளி வந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. அதுக்குள்ள தக்காளி எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்து கொஞ்சம் பச்சை பயிர் ஒரு நாள் தால், நான் வெஜிடேரியனாக இருந்தால் மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கீரை இந்த மாதிரி நெய் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி காம்பைண்டாக எடுத்துக்கோங்க. அதே போல் ராத்திரி வேலையில் வந்து ஆண்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நான் வந்து வெயிட் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ சப்பாத்தி வந்து உடலுடைய உஷ்ணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட தட்ப வெப்பத்தில் நமக்கு ரைஸ் தான் செட் ஆகும். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் பிரதேசங்களில் நார்த் இந்தியாவில் வாழ்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். ஏன்னா குளிர் தாங்கிறதுக்காக அந்த சப்பாத்தி வந்து அவங்களுக்கு செட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி வெப்பமான நாட்டில் தான் இருக்கோம், அந்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ அதனால் ஆண்களுக்கு வந்து ஹீட் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா கோதுமைக்கு பதிலாக வேறு எந்த ஒரு டைப் ஆஃப் மில்லட், சாமத்தினை, குதிரைவாளி, ராகி இதெல்லாமே வந்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கலாம். ஜவ்வரிசி கூட நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். ரெட் ரைஸு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உப்பு போட்டு தோசை ஊற்றலாம். இல்லை தேங்காய் பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டு பேன் கேக் மாதிரி ஊற்றலாம், புட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான டின்னராகவோ அதுவும் 7 to 8 o'clock சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு கிளாஸ் பாலில் தேன் கலந்து குடிச்சிட்டிங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை இதெல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சுக்கிலம் வந்து உங்களுக்கு விருத்தியாகும். இது ஒலிகோஸ்போமியாக்கு. பட் எசோஸ்போமியா இருக்குது, எனக்கு சுத்தமாக விந்தணுக்கள் கவுண்டே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை உங்களோட டெஸ்டோஸ்டரோனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்டோஸ்டரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 to 1100 nanogram/deciliter இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக டெஸ்டோ பூஸ்ட் உனக்கான ஹெர்ப்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது 3rd to 5th டே பார்த்தா தான் அக்யூரேட்டாக உங்களோட ரீடிங் கிடைக்கும். நேற்று தான் செமன் வெளியே வந்திருக்கு, இன்றைக்கி போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஸ்ட்டு கவுண்ட் கம்மியாக தான் காமிக்கும். அதே போல் 7 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு செமன் வெளியே வந்தது அப்படின்னா 8வது நாள்லேருந்து ஸ்பெர்ம் டை ஆக ஆரம்பிச்சிடும், டெட் ஆக ஆரம்பிச்சிடும் உடம்புக்குள்ளே. ஸோ அதனாலையும் கவுண்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ அப்ராப்ரியேட்டான டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4th to 5th டேவாவது நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கவுண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய செமன் அனாலிசிஸில் 80 to 120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட்டு, 33% மோட்டிலிட்டி அண்ட் 12% மார்ஃபாலஜி அச்சீவ் பண்ணிங்கன்னா நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெக்னென்சியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு விதை நல்லா இருந்தால் தான் அந்த மண்ணில் போய் நல்லபடியாக வளரும். அதே போல் விதைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும். தலை, உடம்பு, வால் பகுதி இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சர்டான ஸ்பெர்ம் 100ல் 12வது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மார்ஃபாலஜி. ஸோ அதுவும் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தடவை ஒரு டெஸ்டோஸ்டரான் ரிப்போர்ட்டு, ஒரு செமாலிசிஸ் ரிப்போர்ட்டு எடுக்கிறது நல்லது. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு விதை வீக்கம் அந்த மாதிரியான பிரச்சனையோ, விதை பையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு தடவை ஸ்க்ராட்டம் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்டிஸோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, அது வெரிகோசீல், விதை வீக்கம் வந்து கிரேட் 1, கிரேட் 2 இந்த மாதிரியான கண்டிஷன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது எபிடிடைமல் சிஸ்ட், ஒரு சிலருக்கு விதைப்பையிலே வந்து சிஸ்ட் இருக்கும், நீர்க்கட்டிகள் மாதிரி, அந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது செமினல் டக்டில் வந்து ஏதாவது பிளாக் இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நம்ம க்யூர் பண்ணும்போது இந்த மாதிரி டக்டில் பிளாக் இருக்கிறவங்களுக்கு, சம்டைம்ஸ் எபிடிடைமல் சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செமனில் வந்து ஃப்ரக்டோஸ்னு ஒரு காலம் போட்டிருப்பாங்க. அது பாசிட்டிவ், நெகட்டிவ்னு. பாசிட்டிவ் வந்தால் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ்னா அந்த செமனில் சக்கரை சத்து இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம அன்றாடம் நல்லா எனர்ஜெட்டிக்காக வாழணும் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட், அந்த சக்கரை சத்து வேணுமோ அதே போல் அத்தனை ஸ்பெர்மும் உயிரோட ஒரு லிவிங் பீங் தான். அது அத்தனையும் உயிரோட வேணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும்ல. ஸோ அது வந்து அந்த சக்கரை ஃப்ரக்டோஸ் தான் கொடுக்கும். ஸோ அந்த ஃப்ரக்டோஸே நெகட்டிவ் வந்ததுன்னா டெட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எசோஸ்பெர்மியா போன்ற கண்டிஷன்ஸ் வரும். இது இல்லாமல் ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி, அதாவது நம்மளோட விந்தணுக்களையே இது வந்து ஒரு எதிரி கிருமி நினச்சி ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் நம்ம உடம்பே அழிச்சு விட்ரும். அந்த மாதிரி ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி டெஸ்ட்டும் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி எசோஸ்பெர்மியா ப்ராப்ளமாக இருந்தாலும், சுத்தமாக விந்தணுக்கள் பிரச்சனையாக இருந்தாலும், ஏதாவது சுத்தமாக விந்தணுக்கள் இல்லாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டெஸ்டோஸ்டரான் அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, விதைப்பையே சின்னதாக இருந்தாலும் சரி, அல்லது விதை வீக்கத்தினால வெரிகோசீல் வந்திருந்தாலும் சரி, ஃப்ரக்டோஸ் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதற்குரிய எபிடிடைமல் சிஸ்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு சித்த மருத்துவத்திற்கான அருமையான மருத்துவ முறைகள் இருக்குது. ஸோ அதனால் டோனாஸ்பெர்ம் தான் போகணும் அப்படிங்கிற கவலையே வேணாம். அதாவது ஒரு சில ஃபியூ ஹர்ப்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா, வித்தானியா சோம்னிஃபரா ஆகட்டும், அல்லது முக்குனா புருரேன்னு சொல்லக்கூடிய பூனைக்காளி ஆகட்டும், அல்லது ஓரிதழ் தாமரை சூரணம் ஆகட்டும், இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்காகட்டும், இந்த மாதிரி பல விதமான தொட்டாச்சினிங்கி, இந்த மாதிரி நிறைய விதமான அஃப்ரோடைசியாக்கு ஆக்ஷன் உள்ள, ஆண்மை பெருக்கி ஆக்ஷன் உள்ள ஹெர்பல் மெடிகேஷன்ஸை வந்து ப்ராப்பரான ஒரு காம்பினேஷனில் கஸ்டமைஸ் பண்ணி தேவைப்பட்டால் ஹெர்போ மினரல் காம்பினேஷன், மினரல் அப்படின்னா உங்களுக்கு வந்து பற்பங்களாகட்டும் செந்தூரங்களாகட்டும் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 7 உடல் தாதுக்களும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி கவுண்டிங் வந்து கொண்டு வர முடியும்.